ஹாய். உலக கால்பந்து போட்டி இப்ப நடந்துட்டு இருக்கு. பிபான்னு சொல்ற உலக கால்பந்து போட்டி. இது எங்க நடக்குது அப்படின்னா அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த நாடுகள்ல நடக்கிறது ரைட்டு. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேக்குறீங்களா? அதனால நம்ம திருப்பூருக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படின்னா அந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய போட்டோ எல்லாம் போட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெய்மூரு இப்படிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய போட்டோ எல்லாம் போட்டு உலக கால்பந்து போட்டி பிஃபா அப்படிலாம் அடிச்சு கலர் கலர் கலரா டிஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணி இப்ப பிசினஸ்ல இறங்கிட்டாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூருக்கு நல்ல ஒரு நாள் கிடைச்சிருக்கு. விழாதான், திருவிழாதான் போங்க. அப்படி ஒரு பிஸியா இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம இங்க இருந்து அமெரிக்கா, கனடாவுக்கு அனுப்புறதோட இல்லாம நம்ம ஊர்லயே பாருங்களேன், இங்கே தமிழ்நாட்டிலையும் இந்த டிஷர்ட் எல்லாம் அமோகமா விற்பனையாகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அத்துணை பேருக்கும் அந்த இடத்துல வேலை கிடைக்குது இல்லையா. எல்லாருக்கும் வேலை கிடைச்சு சந்தோஷமா வருமானத்தோட இருக்கணும், அதே சமயம் முதலாளிகளும் நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு தருணங்கள்லாம் கிடைக்கணும். அதனால டிஷர்ட் விநியோகம் ரொம்ப அமோகமா இருக்கிறதுனால எல்லோருமே சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சிறப்பா எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம திருப்பூருக்கு ஒரு புகழும் கிடைச்சிருக்கு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட இல்லாம நம்ம கேரளா இருக்குல்ல, இந்த கேரளா மாநிலத்துல பக்கத்து மாநிலம் தானே, அங்க அவங்க இந்த கால்பந்து போட்டின்னு நம்ம கிரிக்கெட்லாம் எப்படி சொல்றோமோ அது மாதிரி இந்த கால்பந்து போட்டின்னா அவங்க அப்படி ஒரு லைக் பண்றாங்க. அதனால ஆர்டர் திருப்பூர்ல இருந்து ஆர்டர்கள் இங்க கேரளாக்கும் போகுது, நம்ம பக்கத்து மாநிலத்துக்கும் போகுது அப்படிங்கிறாங்க. இது என்ன விசேஷம்னு நான் இதை சொல்ல வந்தேன்னா, எந்த ஒரு விழாக்கள் ஆகட்டும், எதாகட்டும், ஒரு நல்லது நடக்குது. அதுவும் நம்ம இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தோம் இல்லையா, அமெரிக்கா வரி விதிப்பால. அப்படி இருக்கும்போது புதுசா சான்ஸ் கிடைக்குது. நம்ம இந்த முதலாளிகளும் அதே சமயம் அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா. அதை நினைச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் உங்ககிட்ட அதை பரிமாறிக்கலாம்னு. ஏன்னா தொழில்துறையில இருக்கவங்க எல்லாம் நல்ல வேலை செஞ்சு நல்ல அந்த தொழில பிசினஸ பெருசாக்குனாதான் வேலைக்காரர்கள்ல இருந்து அங்க வேலை செய்யறவங்க பணியாளர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹேப்பியா இருக்கணும். அதனாலதான். ஓகேவா? பாய்.